ஆங்கிலம் தமிழில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதை அழிக்க முடியுமா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. 3வது ஒரு மொழி கூடுதலாக கற்றுக்கணுன்றது தான் அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையுடைய ஒரு இது. அது என்னென்னா, முன்ன பணக்காரங்க பழகிற பள்ளி சிபிஎஸ்சி, நேஷனல் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மட்டும் இருந்துச்சு. இப்போ அதை சாதாரண ஏழை மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடாக கொண்டு வர்றாங்க. அங்கே போயிட்டு நான் இருமொழி கொள்கை தான் வச்சுக்குவேன், நான் ஒத்துக்க மாட்டேன்னா நீ யார் ஒத்துக்கிறதுக்கு? இந்தி திணிப்பை எதிர்ப்பது எப்படி சரியோ, இந்தி படிக்காமல் தடுப்பதும் சரியல்ல. எப்படி இந்தி திணிப்பு சரியில்லையோ, இந்தி படிக்காமல் தடுப்பதும் சரியில்லை. புரியுதா? ஒரு அரசே லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தின்னு என்னையும் கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. ஒரு 3வது லாங்குவேஜ் கத்துக்கிறத ஒரு அரசே தடுக்குது. இல்ல அதுல இலக்கியமோ இலக்கணமோ எதுவுமே இல்லாம ஒரு எது வேணா இல்லாம போட்டாங்க, கத்துக்கிறதுல எது வேணா போட்டாங்க. ஆங்கிலத்தை கேட்டோம், நீங்க யாருங்க முடிவு? உலக அளவுல போனா ஆங்கிலம் தான் பயன்பாட்டுல இருக்கு. இந்தியா அளவுல போனா ஹிந்தி இருக்குங்க. அப்புறம் நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்ததான பிரச்சனை. கொண்டு வந்தா என்னங்க தப்பு? என்ன பிரச்சனை? ஒரு மொழி அடிச்சிட்டு தான் மொழி உருவாயிருக்கு. எங்க அழியுது? மராத்தியும் குஜராத்தி யாரும் பேசல, எழுத்தாளர்கள் கம்மியா இருக்காங்க. மராத்தி அழிஞ்சது அவங்க பிரச்சனைங்க, அவங்க பாத்துனாங்க. நீ தமிழ் அழியாம இங்க நீ பாத்துக்கோ. அப்ப இது ஒரு அரசியலுக்கு தான் ஃபுல்லாவே பக்கா அரசியல் இருக்குங்க இதுக்கு பின்னாடி.